த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் புக்கோட மெயின் ஐடியாவே பணக்காரனா இருக்கிறதுக்கான சீக்ரெட்ஸ் என்னன்னு சொல்லி தர்றது தான். அதுல சொல்ற ரூல்ஸ் இன்னைக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் ஸ்பெசிஃபிக்கா பாபிலோன்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துல பாபிலான் ரொம்ப ஏழ்மையான பகுதியா தான் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாபிலோன உலகத்திலேயே ரொம்ப ரிச்சான சிட்டியா மாத்திட்டாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு வச்சு நம்மள பணக்காரன்னு சொல்ல முடியாது. அது சீக்கிரமே காலி ஆயிடும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. ஸ்கூல், காலேஜ்னு எல்லாரும் ஒன்னா தான் படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பணக்காரங்க ஆகிறது இல்ல. நம்ம காசு சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரையுமே பணத்தோட சம்பந்தத்தை பொறுத்து 3 டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா லேசான மனுஷங்க. இவங்க யாருன்னா பெரும்பாலும் சொந்தமா உழைச்சு காசு சம்பாதிக்காதவங்க. சம்பாதிச்சாலும் அவங்க சம்பாதிக்கிற லெவலுக்கே செலவு பண்ணுவாங்க. செகண்ட் டைப் என்னன்னா கஞ்ச மனுஷங்க. காசுனா உயிர், செலவு பண்ண பயப்படுவாங்க. ஏன்னா திரும்ப காசு சம்பாதிக்க முடியுமாங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்காது. காசு எடுத்து மெத்த கீழே வச்சுப்பாங்க. அது அப்படியே குறைஞ்சு போயிடும். அது வரைக்கும் இவங்க எல்லாத்துலயும் கஞ்சத்தனமா தான் இருப்பாங்க. ஆனா 3வது டைப் இருக்கு. அவங்க தான் செல்ஃப் சஃபிஷியன்ட் பீப்புள். காசை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதை எப்படி பெருக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியும். சந்தோஷமா வாழ்வாங்க. உண்மையிலேயே காசுன்னா ஒரு டூல் மாதிரி. நம்ம வாழ்க்கையை நல்லா மாத்திக்க யூஸ் பண்ணிக்கலாம். புது புது ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கலாம். நல்லா சம்பாதிக்கிறது, பணக்காரனா இருக்கிறது எல்லாம் நார்மல் தான். இந்த புக்ல சொல்றாப்ல செல்வந்தரா ஆகிறதுக்கு 7 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில யாரும் ஃபாலோ பண்றதில்லை. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா உங்க பர்ஸ் நிரப்ப ஆரம்பிங்க. வேலை செய்யற எல்லாருக்குமே சம்பளம் வரும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு நம்மள மறந்துடுறோம். நம்ம சம்பாதிக்கிற எல்லா காசும் நமக்குன்னு தோணும். அது உண்மை இல்ல. டாக்ஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணும், வீட்டு வாடகை, துணிமணி, பெட்ரோல்னு எவ்வளவோ செலவு இருக்கு. சொல்லுங்க, போன மாசம் சம்பாதிச்ச காசுல உங்களுக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கு? போன வருஷம் சம்பாதிச்சதுல நம்மள நாமே அறியாம எல்லாருக்குமே காசு கொடுத்துடுறோம். உண்மையிலேயே நம்ம சம்பளத்துல 10% நம்மளுக்காக எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி எடுத்து வச்சாலும் நம்ம வாழ்க்கை தரம் பெருசா மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் உங்க பணம் வளரும். எதிர்காலத்தின் மேல நம்பிக்கையும் வளரும். ரூல் நம்பர் 2, செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நம்ம சம்பளம் கூட நம்ம தேவைகளும் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். மாசத்துக்கு 3,20,000 சம்பாதிக்கிறவங்க மாச கடைசியில கடன் கேட்கறது ரொம்ப சாதாரணமா நடக்குது. சம்பளம் 4,80,000 ஏறினாலும் மாச கடைசியில கையில காசு இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தேவைகள்ல பெரும்பாலானவை அத்தியாவசியமானது இல்லை. நம்ம செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஒன்னும் பெருசா பாதிக்காது. எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் விலை இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கணும்னு தோணும். காபி, சாக்லேட்டுன்னு டெய்லி 120 ரூபாய் செலவு பண்ணுவோம். நம்மளுக்கு எது அத்தியாவசியம், எது லக்ஸரி, எது விருப்பம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சம்பளத்துல தனக்குன்னு 10% எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 90%ல இதெல்லாம் எப்படி செலவு பண்றதுன்னு பிளான் பண்ணணும். 5வது தடவை டிஷர்ட், ஜீன்ஸ் வாங்கும்போது நம்ம யோசிச்சு சம்பாதிச்ச காசை தான் செலவு பண்றோம்னு நினைவுபடுத்திக்கணும். எந்த செலவா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும். கடன் வாங்க கூடாது. உதாரணத்துக்கு லக்ஸரி கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கடன் வாங்காம காசு சேர்த்து வாங்கணும். ஆனா கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்க சம்பளத்துல பெரும்பாலான பகுதி வட்டி, இன்சூரன்ஸ் கட்ட போயிடும். அப்புறம் கடனை அடைக்க போயிடும். அதுக்குள்ள கார் பழசாயிடும், விலையும் குறைஞ்சிடும். உங்க சம்பளம் குறைஞ்சா மாசம் கடன் கட்ட முடியாம இன்னொரு கடன் வாங்கி முதல் கடனை அடைக்கிற மாதிரி ஆயிடும். இப்படித்தான் நம்ம கடன் சூழல்ல மாட்டிக்கிறோம். 3வது ரூல், உங்க செல்வத்தை பெருக்குங்க. சம்பளத்துல 10ல் 1 பங்கு சேமிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஆனா அதனால மட்டும் நீங்க பணக்காரர் ஆகிட முடியாது. ஏன்னா பணவீக்கம் காசுல மதிப்பு குறைஞ்சிடும். பேங்க்ல வச்சாலும் வட்டி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். நம்ம காசு வேலை செய்யணும், பெருகணும். எங்க முதலீடு பண்றது, ரிஸ்க் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். பணக்காரர் ஆகிறதுக்கு நிறைய நாள் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றீங்கன்னா உடனே லாபம் வராது, கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க அதை விக்கிற வரைக்கும் அதுல இருந்து வருமானம் வந்துட்டே இருக்கும். தேவைப்பட்டா அதை வித்துட்டு வேற இடத்துல முதலீடு பண்ணலாம். 4வது ரூல், உங்க செல்வத்தை நஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்க. எப்பவும் புதுசா எதையாவது கத்துக்கிட்டே இருக்கணும். சாக்ரடீஸ் சொன்னாப்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவு நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு புரியும். நிறைய பேருக்கு பணம் சம்பந்தமா அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். இது அவங்க சேமிப்புக்கு ஆபத்து. எங்க முதலீடு பண்றோமோ அந்த ஃபீல்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமா காசு சம்பாதிக்க பார்க்க கூடாது. அதுல ரிஸ்க் அதிகம். நம்பிக்கையான வழியில முதலீடு பண்றது நல்லது. லாபம் கம்மியா இருந்தாலும் நஷ்டம் வராது. நீங்க முதலீடு பண்ற ஃபீல்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட காசை கொடுக்கலாம். அவங்க அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அனுபவம் இல்லைன்னா முதலீடு சரியா பயன் தராது. என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் காசை போடணும்.
ஒரு கட்டிட வேலை செய்யறவரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அவருக்கு அந்த ஃபீல்டுல அனுபவம் இல்லைன்னா அவருக்கு கடன் கொடுக்க கூடாது. 5வது ரூல், உங்க வீட்டை லாபகரமான முயற்சியா மாத்துங்க. வாடகைக்கு இருக்காதீங்க, சொந்த வீடு வாங்குங்க. இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் சொல்றது ஈஸி தான். ஆனா அடுத்தவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கறத விட நம்ம சொந்த வீட்டுக்கான லோன் கட்டுறது தான் பெட்டர். பெரிய சிட்டில இருந்தா வாடகையும் லோன் அமௌண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் காசு கொடுக்கற மாதிரி. சொந்த வீட்டுல முதலீடு பண்றது நம்ம எதிர்காலத்துல முதலீடு பண்ற மாதிரி. ஏன்னா அந்த வீடு நம்மளுக்கு சொந்தம். அப்புறம் நம்ம அதை விற்கலாம், வாடகைக்கு விடலாம். வாடகைக்கு இருந்தா வீட்டு ஓனர் பணக்காரராக நம்ம தான் ஹெல்ப் பண்றோம். நம்ம எப்படியும் அந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவோம். கடைசியில நம்ம கிட்ட ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. நம்ம வீடு நம்ம கோட்டை, நம்ம இஷ்டத்துக்கு அலங்கரிச்சுக்கலாம், வசதியா இருக்கும். வாடகை வீட்டுல எப்பவும் நம்ம கெஸ்ட் மாதிரி தான். ஒரு பெரிய வீட்டுக்கு பதிலா 2 சின்ன வீடு வாங்கலாம். ஒண்ணுல நாம இருக்கலாம், இன்னொன்னு வாடகைக்கு விடலாம். அதுல வர வருமானத்தை வச்சு லோன் கட்டலாம். ஆனா இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. 6வது ரூல், எதிர்காலத்துக்கான வருமானத்தை உறுதிப்படுத்துங்க. முதுமையில நம்ம பண பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா இளமையிலேயே அதுக்கான வழியை யோசிக்கணும். இளமையில உழைக்க சக்தி இருக்கும், வருமானம் வர வழி உருவாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நேரம் ரொம்ப சீக்கிரமா போயிடும். இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும்னு இருக்கக்கூடாது. இந்த ரூல் முன்னாடி சொன்ன ரூல்ஸுக்கும் பொருந்தும். சொந்த வீடு, சேமிப்பு, பேங்க்ல பணம், வேற வருமானம் இல்லாம முதுமையை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 7வது ரூல், சம்பாதிக்கிற திறமைய மேம்படுத்துங்க. நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லதுதான், ஆனா அது மட்டும் போதாது. நம்மள நாமே டெவலப் பண்ணிக்கணும். புதுசா ஏதாவது கத்துக்கணும், புது கோல்ஸ் செட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணா நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும், எதிர்காலத்தின் மேலையும் நம்பிக்கை வரும். சக்சஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். நம்ம வேலையில அதிக ஈடுபாடு காட்டணும். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாம வேலை செய்யணும். அப்படி இருந்தா நம்மளை யாராலையும் முந்த முடியாது. நம்ம திறமை கூட சம்பளமும் கூடும். இல்லன்னா புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது வேலை முறைகள், டூல்ஸ், மத்தவங்க அனுபவம், மார்க்கெட் நிலவரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபீல்டுல நல்லா முன்னேறலாம். எப்பவும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாள போனா அவங்க வேலையை மாத்திடுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் மேனேஜரா இல்ல ஹெட்டா மாறிடுவாங்க. அவங்க நேர்ல வேலை செய்ய மாட்டாங்க, மத்தவங்கள வச்சு வேலை வாங்குவாங்க. பெரிய கோல்ஸ் எல்லாம் சின்னதா பிரிச்சு அதை அடைஞ்சுக்கிட்டே போகணும். முக்கியமா ஆசையும் அதை அடையறதுக்கான முயற்சியும் தான் வேணும். சின்னதா ஆரம்பிச்சு பெருசா போகலாம். எல்லாத்தையும் உடனே அடையணும்னு ஆசைப்பட்டா ஒன்னும் பண்ண முடியாது. அடையக்கூடிய கோல்ஸ் செட் பண்ணி அதை அடையறதுக்கான வழியில போகணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு அடுத்த கோலா 2 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம்னு செட் பண்ணலாம். ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு கோல்ஸ் அடைஞ்சுக்கிட்டே போனா சம்பளம் மட்டும் அதிகமாகாது, அனுபவமும் அறிவும் கூடும். நம்ம ஆசைகள் எல்லாம் சிம்பிளா கிளியரா இருக்கணும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது, இல்லன்னா கோல் மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த புக்ல இன்னும் சில முக்கியமான பகுதிகள் இருக்கு, அதுக்கும் கவனம் செலுத்துங்க. 8வது பகுதி, அவங்க மேஜஸ்டி லக். நிறைய பேர் லக்னா ரேண்டமா நடக்கிற விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எப்பவும் உண்மையா? பெரும்பாலும் லக்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சான்ஸ் மாதிரி. உதாரணத்துக்கு லாட்ரி விக்கிறது, அது சில பேருக்கு தான் கிடைக்கும். லக்குனா சான்ஸ் மாதிரி இல்ல, அது நம்ம உழைப்பால உருவாகுது. லக்குக்கான ஆதாரம் வாய்ப்புகள் வானத்துல இருந்து விழாது. அதை நம்ம உருவாக்கிக்கணும். நமக்கு என்ன ஃபீல்டுல ஈடுபாடு இருக்கோ அதை பத்தி எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கணும். சில நேரங்கள்ல ரிஸ்க் எடுக்கணும். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது நாளைக்கு போயிடும். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா புது வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு கிராம பகுதியில ஒரு ஆடு வாங்குற மனுஷனோட கதைய சொல்றாங்க. அவர் ஒரு நாள் ஊருக்கு வெளியே போயிட்டு வரும்போது மாலை ஆகிடுச்சு. ஊருக்குள்ள போக முடியல, கேட் சாத்திட்டாங்க. அவரு மட்டும் இல்ல, இன்னொரு மனுஷனும் அங்க இருந்தாரு. அவர்கிட்ட ஆடுகள் இருந்துச்சு. அவருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அதனால ரொம்ப கம்மி விலைக்கு ஆடுகளை விற்க ரெடி ஆயிட்டாரு. அவர் மனைவி சீரியஸா சொல்லிட்டாங்க, அவர் சீக்கிரமா போய் அவங்கள பார்க்கணும். வாங்குறவர்கிட்ட நீங்க பாதி விலை கொடுங்க, நான் போயிட்டு வரேன், என் வேலைக்காரன் இங்கே இருப்பான், காலையில ஆடுகளை எண்ணிட்டு மிச்ச காசு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா வாங்குறவருக்கு அது சரியா படல. காலையில எண்ணிட்டு காசு தரேன்னு சொல்லிட்டாரு. காலையில கேட் திறந்ததும் நிறைய பேர் ஆடு வாங்க வந்தாங்க. ஏன்னா ஊருக்கு போர் மூலமா ஆபத்து வர போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில ஆடு வச்சிருந்தவரு 3 மடங்கு காசு சம்பாதிச்சாரு. வாங்குறவரு வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம சரியாத்தான் இருப்போம், ஆனா சந்தேகம் வந்து வாய்ப்பை நழுவ விட்டுடுவோம். லக் யோசிக்கிறவங்களை விட்டுட்டு போயிடும். சரியான நேரத்துல வாய்ப்பை பயன்படுத்துறவங்களுக்கு தான் லக் கிடைக்கும். 9வது பகுதி, பாபிலோனில் இருந்து கடன் கொடுப்பவர். இந்த புக்ல ஒரு ஈட்டி செய்யற வேலைக்காரனோட கதையை சொல்றாங்க. அவர் ஒரு நாள் அவர் வேலைக்கு 50 தங்க காசு சம்பாதிச்சாரு. அவ்வளவு காசு அவருக்கு முன்னாடி கிடைச்சதே இல்லை. அதை என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் ஒரு கடன் கொடுக்கறவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னா, உனக்கு கடன் திரும்ப கிடைக்கும்னு
உறுதியா இருந்தா மட்டும் கடன் கொடு, இல்லனா அந்த காசுல லாபம் வரும்னு தெரிஞ்சா மட்டும் கடன் கொடுன்னு சொன்னாரு. வேற கடனை அடைக்க இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது, அது நஷ்டம். உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சா உங்க சொந்தக்காரங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கடன் கேட்க வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க கூட கடன் கேட்டா ரொம்ப கவனமா இருங்க. எதுக்கு கடன் கேக்குறாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீல்டுல அனுபவம் இருக்கா, எப்படி கடனை திரும்ப கொடுப்பாங்க, வேற என்ன வழி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சந்தேகமா இருந்தா கடன் கொடுக்க மறுத்துடுங்க. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துட்டு திரும்ப கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதனால உறவு எல்லாம் கெட்டு போயிருக்கும். வட்டிக்கு கடன் கொடுக்கறதுனா உங்களுக்கு கேரண்டி இருக்கணும். காசு திரும்ப கிடைக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது பொருள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படி பண்ணா சேனல் வளரும், எனக்கும் புது வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும்.